அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தோன்றன் அசோக்குமார். இன்றைக்கி காலையில் எக்கோ பார்க்கில் போய் மரக்கன்று நட்டுட்டு வர்ற வழியில் அண்ணா நகரில் ஒரு மரத்தில் ஆணிகள் மற்றும் தகர விளம்பர பலகைகள் அகற்றும் பணியை நானும் திரு சுதர்சன் அவர்களும் அவரது நண்பர் தீனா அவர்களும் மேற்கொண்டோம். மரங்களில் ஆணிகள் அடிப்பதன் மூலம் மரங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு அவர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டே அந்த மரத்தில் உள்ள ஆணிகளை பிடுங்க தொடங்கினேன். அவர்களும் ஆர்வமாக கேட்டு அவங்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுத்தேன். அவங்களும் ஆர்வமாக அந்த மரங்களில் இருக்கக்கூடிய ஆணிகளை எடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய கண்கள் நான்கும் ஒவ்வொரு மரத்துலேயும் எவ்வளவு ஆணிகள் இருக்குது, அந்த மரத்திற்கு வலிக்காதா, இது போன்ற பல கேள்விகள். அந்த மரங்களில் எத்தனை ஆணிகள் இப்படிலாம் அடிக்கிறாங்க அப்படின்ற சில வினாக்களை என்கிட்ட கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அது குறித்தும் அவங்களோடு உரையாடல் நடத்தி கொண்டே போனோம். அவர்களது கரங்களினால் இன்று பார்த்திங்கன்னா 2 தகர இரும்பு பலகைகள் மற்றும் 9 வாசர்கள், இரும்பு வாசர்கள் மற்றும் 12 ஆணிகள் அகற்றி இன்றைக்கி இந்த பணியை நிறைவு செஞ்சோங்க. இனிமேல் இந்த மாணவர்கள் மனதில் பார்த்திங்கன்னா மரங்களை பார்க்கும்போதெல்லாம் அதில் ஆணிகள் இருக்கா அப்படின்ற எண்ணம் தான் வரும். அந்த ஆணியை அகற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். அந்த ஒரு எண்ணத்தை இன்று அவர்கள் மனதில் விதைத்தது பெரும் மகிழ்ச்சி. மரத்தில் உள்ள ஆணிகளை அகற்றிவிட்டோம். அந்த இளம் விவசாயிகள், இளம் பசுமை ஆர்வலர்கள் மனதில் பசுமையை காக்க வேண்டும் என்ற ஆணியை விதைத்து விட்டோம். மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம், இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்று வாழ்வோம் என்ற ஒரு நோக்கத்தில் மேலும் சில பசுமை பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டே இருப்போம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இவ்வாறும் இயற்கைக்கு நன்மை செய்யலாம் நாம்.